கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக இதை பற்றி பேச வேண்டான் இருந்தேன். ஆனால் நிறைய பேர், நிறைய ஃபோனு, நிறைய சேனலு. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, அப்படி வேறு சேனலில் பேசி தான் ஆகணும் அப்படி நிர்பந்தத்துக்கு என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால இப்போ முதல்ல நம்ம சேனல்லே பேசிடலாம், அப்புறமா மற்றதில் பேசலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களோட இந்த நியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் நிறைய என்கிட்ட கேட்டிருக்கீங்க, போங்க மேடம் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்கிறீங்க, எங்கே மேடம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தன்வினை தன்னை சுடும். யாரை பற்றி பேசுகிறேன் கெஸ் பண்ண முடியலையா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் சில மாதங்களாகவே ஒருத்தருடைய பயோகிராஃபி தவிர அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி நான் பேசுகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நானாகவே ஒரு டிசிஷன் எடுத்து அப்படி தான் என் சேனலை நடத்திட்டுருக்கேன். மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸ் ரிப்ளையோ இல்லை ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு கிருஷ்ண கதைகளையோ பாகவத கதைகளையோ உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல பயோகிராஃபி எடுத்து அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அந்த பாதையை கடந்து வந்தாங்க, நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்து சொல்கிறேன். அவங்க வாழ்க்கையில் மிக தவறான சில விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் நான் சொன்னது கிடையாது, ஓகேங்களா? ஆனால் நான் இன்றைக்கி மோகன் சர்மா அவர்களை பற்றி பேச போகிறேன். ஏன் பேச போகிறேன் அப்படின்னா, அவர் ஃபிலிம் சேம்பர் தனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு பயங்கரமாக ஒரு அண்ட புழுக சொல்லியிருக்காரு. பூசணிக்காவை சோத்தில் மறைப்பாங்கன்னா இவர் அதை விட பெரிய ஆளாக இருக்கார். ஏன்னா ஃபிலிம் சேம்பரில் நான் கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக ஈசி மெம்பராக இருக்கேன். ஃபிலிம் சேம்பரில் போன வருஷமே அவர் 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அதுக்கான ஒரு ரசீட்டை அவர் சைன் பண்ணியிருக்காரு. அதை பணம் அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு எல்லாமே. ஏன்னா ஃபிலிம் சேம்பருங்கிறது இன்றைக்கி இருக்கிற எல்லா யூனியனை விட மிக சிறப்பாக நடக்குது. ஏன்னா ஃபிலிம் சேம்பர் நம்மளுடைய ரவி கொட்டாரக்காரா அவர்களுடைய தலைமையிலையும் சரி, கல்யாண் அவர்களுடைய தலைமையிலையும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்க தான் 100வது சினிமா பட விழா கூட பண்ணாங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. எல்லா யூனியனுமே ஒருத்தர் இறந்துட்டா மேக்ஸிமம் 25,000 ரூபா இல்லைன்னா 2,500 ரூபா இவ்வளவு தான் அந்த யூனியன் போய் மரியாதை செய்யும். ஆனால் ஃபிலிம் சேம்பர் மட்டும்தான் ஒருத்தர் இறந்தால் அந்த குடும்பத்துக்கு போய் 2 லட்சம் கொடுக்குறாங்க. உயிரோடு இருக்கும்போது கூட உயிர் போனதுக்கப்புறம் ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் திடீர்னு இறந்து போய்டுறீங்க, அந்த குடும்பத்துக்கு நிறைய செலவு இருக்கும். உங்களுடைய இறுதிச் சடங்கு செலவு இருக்கும், ஆஸ்பத்திரி ஏதாவது பெண்டிங் இருக்கிறதெல்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க, அவங்க கையில் காசு இருக்காது, நிர்கதியாக நிற்பாங்க. அப்போது உங்களுடைய இறுதிச் சடங்கை நல்லபடியாக நடப்பதற்காக அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயம். அவங்க நினச்சிருந்தா மற்றவங்க மாதிரி அவங்களும் 25,000 ரூபா கொடுக்கலாம், இல்லை 10,000 ரூபா. எத்தனை சங்கம் 10,000 2,000 கொடுக்குது. அதையெல்லாம் மீறி இவங்க 2 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு முழுசாக சாப்பிட்டுட்டு நல்ல ஏப்பமும் விட்டுட்டு இப்போ பணமே கொடுக்கலன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சார் கரெக்டு? அவர் பணம் வாங்கினதுக்கான அத்தாட்சி பேப்பர் சாங்ஷன் ஆன டேட்டோடு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு சொல்லி அவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் நான் கிட்டத்தட்ட 9 வருஷமாக இருக்கேன். ரவி கொட்டாரா அவர்களும் கல்யாண் அவர்களும் கடனில் இருந்த அந்த ஃபிலிம் சேம்பரை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி அதை கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி சொத்தாக மாற்றியிருக்காங்க. ஒரு நயா பைசா அவங்க யாருமே எடுத்துக்காமல் அதுக்காக சின்சியராக உழைச்சிருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல பிரசிடெண்ட்டாக வந்தபோது என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க மரியாதையோட நீங்கள் கஷ்டம்னு சொல்லி கேட்டப்போ உங்களுக்கு 2 லட்ச ரூபா அவங்க உடனே கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு எனக்கு ஃபிலிம் சேம்பர் ஒன்றுமே கொடுக்கலன்னு எப்படி சார் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? அவருடைய இன்டர்வியூவை நான் பார்க்கும் பொழுது அதாவது அளந்து விடுறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் இவ்வளோ பொய்யா பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவர் ஒரு நல்ல நடிகர், நான் அதை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். இல்லைனா இவ்வளோ நல்லா தத்ரூபமாக பேச முடியாது. அதை அப்படியே ஜனங்கள்லாம் உருகி போய் ஐயோ அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஐயோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம சிஎம் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு அவரை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறது முதல்ல முழுமையாக கேளுங்க. எப்போவுமே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஆனால் கஷ்டப்படுறவங்க மாதிரி நடிக்கிறவங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளும் கஷ்டப்பட்டு தானேங்க சம்பாதிக்கிறோம். சரி, கதைக்குள்ளே வருவோம். இது பல வருடங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் வேற ஒரு சேனலுக்காகவும் அவரை இன்டர்வியூ பண்ணேன். அப்புறம் வேறு ஒரு சேனலுக்காக பண்ண இன்டர்வியூவில் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல நான் அந்த சேனலுக்காக போகும்பொழுது நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன், லக்ஷ்மிகாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா நான் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவேன். அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் போனேன். ஆனால் அந்த ஒரு எபிசோடோடைய இன்டர்வியூவில் அவர் நிறைய தப்பு தப்பாக பேசினார். அந்த சேனலும் நான் எந்திரிச்சு போனதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. எப்படி அவங்க ஒட்ட வச்சு அந்த முடிவை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பட் சில விஷயங்கள் இப்போ எடுத்து சொல்லலைன்னா, ஏன்னா எனக்கும் வயசாகுது. ஸோ என் மனசும் ஆற மாட்டேங்குது. யாருக்காக இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை
நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அவர் இப்போ அடிக்கடி அழறாரு இல்லையா, போயஸ் கார்டனில் நான் இருந்தேன், அந்த வீடு போச்சு, போயஸ் கார்டனில் நான் இருந்தேன், அந்த வீடு போச்சுங்கிறாரு. எங்கெங்கே போச்சு? யாருங்க விற்றாங்க? அந்த போயஸ் கார்டன் வீடு யாருது? அதுக்கு முதல்ல அவரை பதில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் 5.5 லட்சம் லக்ஷ்மிக்கா போயஸ் கார்டன் வீடை வாங்கிறதுக்காக அவரை நம்பி அவர் கையில் கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? இல்லைம்மா அந்த வீடு போயிடுச்சுமான்னு அவங்கக்கிட்ட பொய்ய சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாட்டை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. அவங்களும் நிஜமா பொய்யான்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது இவர் அந்த ஃப்ளாட்டை அவருடைய பேரில் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்ல அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே பிரிவெல்லாம் வந்துடுச்சு. நல்ல வேளை அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வேறு ஒரு பொண்ணை, அதாவது ஒரு பிராமின் லேடியை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்குது. அந்த பையன் இப்போ ஜெர்மனியில் நல்லா சம்பாரிச்சிட்ருக்கான். ஆனால் அந்த பையனுக்கு சமீபமாக இப்போ ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வரன் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகை, பேர் சொல்ல வேண்டாம்னாங்க, அதனால் நான் சொல்லலை. ஏன்னா அவங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு வரன் வந்திருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டபோது, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, அவன் கல்யாணம்லாம் இப்போதைக்கு பண்ணிக்க மாட்டான், அவன் ரொம்ப டாப் டக்கராங்க இருக்கான், விட்டுருங்க ஏதாவது வேணால் நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டார். அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு. அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா, இப்போ இந்த வரன் வேண்டாமான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போது அவர் ஒவ்வொரு நடிகையாக டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஆஃபர் பண்ணி 50,000 கொடு 50,000 கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு, அவர் 2வது பொண்ணு அவர் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3வதாக ஒரு அழகான பரதநாட்டியம் டான்ஸர், அட்டகாசமாக டான்ஸ் ஆடுவாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சாந்தி அவங்களுடைய பேர். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கூட ஒரு இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருப்போம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாந்தி தன்னுடைய நாட்டியத்து மேலே இருந்த அக்கறையினால் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கல. அப்போ அவங்களுக்கு லேட் மேரேஜாக இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த அம்மா அப்பா, அவங்களுக்கு 2 சகோதரர்கள், கிரின்னு ஒரு சகோதரர், அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் ஒரு சகோதரர், 2 பேருமே சாந்தியை கன்வின்ஸ் பண்ணி, பரவாயில்லம்மா நல்ல பையனாக இருக்கு, ஸோ வாட், அவருக்கு ஏதோ டிவோர்ஸ்லாம் இருக்குங்கிற, பரவாயில்ல உனக்கு தானே வயசாகிடுச்சு, நாங்கள் உயிரோடு இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும், மாப்பிள்ளை பார்க்க நல்லவராக இருக்கார், அழகாக இருக்கார், சினிமா பற்றிலாம் நீ யோசிக்காத, அவருக்கு தான் இப்போ ரொம்ப படம் இல்லையே, ஸோ அவர் எப்படியோ உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு எங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, அதனால் கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாருமா சேர்ந்து அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பிரதர்ஸுமே ஃபாரினில் யூஎஸ்ஏயில் இருக்கிறதுனால அவங்க இவர்கிட்ட தங்கச்சியை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தங்கச்சின்னா உயிர். எக்மோரில் அவங்களுக்கு பெரிய வீடு. கொஞ்ச காலகட்டத்திலேயே அந்த சாந்தியோடைய அம்மாவும் அப்பாவும் தவறிடுறாங்க. அப்போ இவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். அது வரைக்கும் பூனை மாதிரி இருந்தவர் அப்போ பெருசாக ஒரு ராவணன் மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ராவணன் கூட பெரிய பக்தன், அந்த ராவணன் சொல்லக்கூடாது, வேணால் கம்சனை சொல்லலாம். ஸோ கம்சன் மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கிறார். இந்த அம்மாவை போட்டு துன்புறுத்தி அடித்து ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த வீடை விற்றே ஆகணும், நான் படம் பண்ணியே ஆகணும், எனக்கு இந்த பணம் வேணும்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணி, இந்த அம்மா வேறு வழி இல்லாமல் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, இல்லை இண்டிபெண்ட் வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, நாங்களே ப்ளம்பிங் பார்த்துக்கணும், நாங்களே கேட்டை பூட்டணும், நாங்களே மோட்டர் போடணும், வேண்டாம் நாங்கள் விற்றுட்டு நாங்கள் வேறு ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிறோம், அப்படி இப்படின்னு இவங்க சொல்ல, அவங்க 2 பேரும் அமெரிக்காவிலேருந்து இந்த வீட்டை விற்கிறதுக்கு கையெழுத்து போடுறாங்க. இந்த அம்மாவுடைய பணம் சாந்தியோடைய அக்கௌண்ட்டுக்கே வருது, அந்த 2 பிரதர்ஸோடைய பணம் அந்த 2 பிரதர்ஸோடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள கோக்ஸ் பண்ணி அந்த பிரதர்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சரி நாங்கள் அமெரிக்காவில் தானே இருக்கோம், இந்தியாவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சாந்தி நீ என்ன பண்ணு, எங்கள் 2 பேர் காசையுமே நாங்கள் உன்னுடைய அக்கௌண்ட் கொடுத்துட்றோம், நீ ஒரு நல்ல ஃப்ளாட்டாக பார்த்து உன் பேர்லேயும் பெரியண்ணாவான ஸ்ரீனிவாசன் பேர்லேயும் ஜாயிண்ட்டாக வாங்கிடு. ஸோ பிற்காலத்துக்கு அது உனக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும், எக்காரணத்தை கொண்டும் நீ மறுபடியும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இவருடைய குணாதிசயங்கள்லாம், என்ன தான் அந்த அம்மா ரொம்ப சொல்லலைனா கூட இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த எல்லா காசையும் அந்த அம்மாவை இவர் மிரட்டி உருட்டி துன்புறுத்தி எல்லா காசையுமே இவர் வாங்கிடுறாரு. இப்போ அந்த சாந்திங்கிறவங்க கூட டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்காரு, ஆனால் அந்த அவ்வளோ கடன் வாங்கி அந்த காசெல்லாம் என்ன பண்ணார், எங்கே வச்சுருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, நாளைக்கு இவர் திடீர்னு சொல்லி இறந்துட்டா இவருடைய கடனெல்லாம் கேட்டு இந்த அம்மா கிட்ட வருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் இப்போ சொல்கிறீங்க, அப்போ சொல்லனா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஏன்னா ஒருத்தர் எனக்கு யாருமே இல்லை, என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த உண்மையை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நல்லவங்களுக்கு உதவி பண்ணுறதுல தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும்
இவர் கொஞ்சம் கோல்மால் பண்ணுறதுனால எனக்கு மனசு ஆறல. சரி, இது இந்த பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய பிரதர்ஸான 2 பேரும் திரும்பவும் வந்து ஊருக்கு இந்த அம்மா மறுபடியும் வாடகை வீட்டில் இருக்கிறத பார்த்து சரின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஹேரிங்டன் ரோட்டில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி தராங்க. சரி, இதுக்கு மேலே நீ வந்து இந்த ஆளை நம்பாத, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அழுது அவங்க காலில் விழுந்து கெஞ்சி பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுவார். என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, அக்கா அப்படிலாம் பண்ணாங்க, லக்ஷ்மிக்கு அப்படிலாம் பண்ணாங்கன்னு ஒருவேளை இருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு என்னையே கன்வின்ஸ் பண்ணாருன்னா அப்போ எப்பேற்பட்ட ஜகஜால கில்லாடியாக இருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க அவருக்கு. அவர் கடன்லேருந்து வெளில வரலன்னா என்னை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் அழுத உடனே 2 பிரதர்ஸும் சேர்ந்து 1 கோடி ரூபா கடன் கொடுக்குறாங்க. நான் 10 நாளில் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இதோடு அது 10 வருஷமாக 5 வருஷமாக தெரியாது, அவங்களுக்கு அவர் திருப்பி கொடுக்கல. மாதம் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் ஆளுக்கு 30,000 ரூபா அனுப்புகிறாங்க. உண்மையிலே நல்ல பிரதர்ஸுங்க, யாருங்க இதெல்லாம் செய்வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 60,000த்தையும் இவர் வாங்கி ஸ்வாகா பண்ணிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது தான் போயஸ் கார்டில் இருக்கிற ஃப்ளாட்டை விற்றுடலான்னு இவர் முடிவு பண்ணுறாரு. அங்கே இருக்கிற வாடகைக்கு இருந்தவங்கள காலி பண்ணுறாரு. அந்த ஃப்ளாட்டை வந்து எனக்கு கூட அவர் வந்து வீடியோவில் அனுப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் தேடினேன், ஆனால் அது ரொம்ப நாள் ஆகிட்டதுனால அந்த இது வந்து அதில் இல்லை. ஏன்னா 90 டேஸ் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே அதை போட்டுட்டோம். 90 டேஸில் மெசேஜ் வந்து அழிகிற மாதிரி எல்லாருமே அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு இதை வச்சுட்டோமா, அதில் போயிட்டுருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சார். அம்மா, இது 6 கோடி ரூபா, நான் விற்கிறதா இருக்கேன், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அனுப்பிச்சிருந்தார். அது எப்போனா அந்த நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அவர் கூட பண்ணேன் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு. அந்த டைமில் அந்த வீட்டை விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது ஒரு பெரிய டாக்டர் வரார். வந்து இது ஆல்ரெடி பேங்க்கில் கடனில் இருக்குது, 2.5 கோடி ரூபா கடனில் இருக்குது. அந்த 2.5 கோடியை கட்டி அந்த பேங்க் மேனேஜர் அந்த லோனை வந்து கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மீதி பணத்தை கொடுத்து அவர் வந்து செட்டில் பண்ணுறாரு. அப்போ மோகன் சார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டில் இருக்கார். எனக்கு 1 மந்த் டைம் கொடுங்க காலி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, 1 மந்த்து தானே, எடுத்துக்கோங்கன்னு அந்த டாக்டர் வந்து பெருந்தன்மையாக சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு மீடியேட்டருக்கு கேஷாக வாங்கிக்கிட்டு அந்த மீடியேட்டர்ஸை அந்த வீட்டுக்குள்ளே விட்டுடுறாரு ஆக்கியபேஷனுக்கு. வீட்டை டாக்டர் ஒருத்தருக்கு விற்கிறார். ஆனால் அதே வீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மீடியேட்டருக்கு உள்ளே விட்டுறீங்க. இந்த டாக்டர் 2 வருஷம் போராடுறாரு அந்த வீட்டை வந்து மீட்கிறதுக்கு. அவரால் மீட்கவே முடியல. ஏன்னா அந்த மீடியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் நிறைய பணபலம் ஆள்பலம் உள்ள ஆட்களாக ஆகிடுறாங்க. அப்போ தான் எங்களுடைய அட்வொகேட்டான ஆனந்த் இதுக்குள்ளே வராரு. அட்வொகேட் ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய குட்டி தம்பின்னு அவரை சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. அந்த ஆனந்த் அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமானவர். நிறைய கேசஸ் வந்து மெட்ராஸில் நிறைய கேசஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் தான் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ ஆனந்த் அவர்கள் உள்ளே வந்து அவர் இதில் தலையிட்டு அவர் இப்போ வந்து பிஎஸ்பி பார்ட்டிக்கு கூட வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. ஸோ உள்ளே வந்து எப்படியோ பண்ணி ஆட்களை வச்சு அவர் வந்து காலி பண்ணுறாரு. அப்போ இந்த உள்ளே இருந்த இந்த யார்கிட்ட இவர் பணம் வாங்கிட்டு வீட்டை கொடுத்தாரோ அவங்க தான் வந்து இவர் அடிக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறது என்ன, யாரோ என்ன அடிச்சிட்டாங்க, எதுக்குங்க யாராவது வந்து அடிக்க போகிறாங்க, யாரோ மூஞ்சில் ஊற்ற போகிறாங்க, எதுக்கு உங்கள் மூஞ்சில் யாராவது ஊற்ற போகிறாங்க, என்ன வேணும் அவங்களுக்கு, நீ பணம் வாங்கிட்டு பணத்தை வந்து நீ ஏமாத்துற, அதனால் உன்னை அடிக்க வராங்க. அவர்கிட்ட பணம் இல்லைங்கிற அந்த வார்த்தையவே வந்து என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை, கான்வாய் ஜெயலலிதாக்கா கான்வாய் போகுமா, இவரை பார்த்த உடனே அந்த கான்வாய் ஸ்லோவாகுமா, கொஞ்சமாவது வந்து நம்புகிற மாதிரி இருக்கா? அவங்க கான்வாய் என்ன ஸ்பீடில் போனோம், அக்கம் பக்கத்தில் ஒருத்தர் நடக்க முடியாது, ஒருத்தர் நிற்க முடியாது, அப்படி ஒரு கெத்தாக வாழ்ந்த என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய விக்டோரியா குவீன் ஜெயலலிதாங்கிறவங்க அவ்வளோ ஈஸியாலாம் போய் யாரும் பார்த்துட முடியாது. 1000 பேர் போலீஸ் வாசலில் நின்னா இவரை மட்டும் உள்ளே அமிச்சாங்களாம். உடனே இவர்கிட்ட அப்படியே பேசுனாங்களாம். அந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு இவங்க வந்து கேட்டாங்களாம். அப்போ சுகுமாரி அக்கா இப்போ உயிரோட இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட அம்முக்கா சொன்னாங்களா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. அம்முக்கா அந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களாம். அப்புறம் ஜெயா டிவியில் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஜெயா டிவியில் இப்போ பணம் இல்லைன்னு சொன்னாங்களாம். என்னங்க கதை இது? இவர் சொல்கிற டேட்டை பார்த்திங்கன்னா சுகுமாரி அம்மாவுக்கு ஜெயலலிதாக்கா வந்து கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டில் ஜெயா டிவி ஜேன்னு இருக்குது. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் அவ்வளோ சீரியல் அதில் பண்ணியிருக்கோம். எந்த பேமெண்ட்டுமே எங்களுக்கு டிலே ஆனது கிடையாது. ஸோ இஷ்டத்துக்கு இவர் வந்து அளந்து விடுறாரு. பேசிக்காக ஆண்கள் பெண்கள் எப்படிங்க மயக்கிறாங்க, என் லைஃப் இப்படி இருக்குது, நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கையில் வர முடியல, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி முதல்ல அவங்கள அனுதாபப்பட வச்சு அதுக்கப்புறமா அந்த காதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பர்சீவ் பண்ணுவாங்க. அப்படி தான் லக்ஷ்மிக்காவை இவர் வந்து கவர் பண்ணுது.
ஃப்ரைங் பேன் டு ஃபயர் மாதிரி லக்ஷ்மிகா இவர்கிட்ட போய் மாட்டினாங்க. கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல அவர்கிட்ட அவங்க. ஆனால் வெளியில் பேசுகிறதெல்லாம் அவங்க இவரை ஏதோ கஷ்டப்படுத்திட்ட மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அவங்க பெருந்தன்மையாக இது வரைக்கும் இவரை பற்றி வெளியில் எங்கேயுமே அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கு என்ன காரணம்னா, நீ பேசக்கூட லாய்க்கு இல்லாதவங்கிறது தான் காரணம். அதனால் அவங்க அதை கேர் பண்ணாமையே விட்டுட்டாங்க. இதுதான் உண்மையில் நடந்த விஷயம். அவங்க கஷ்டப்பட்டு வெயில்லையும் முள்ளு மேலேயும் அவங்க ராப்பகலாக நடித்து அந்த காலகட்டத்தில் ஒரு 5.5 லட்சங்கிறது இன்றைக்கி 50 கோடி மாறிங்க. அப்படி ஒரு பணத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து, என் பேரில் போயஸ் கார்டன் ஒரு வீடு வாங்குங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணீங்க? நேராக போய் உங்கள் பேரில் வாங்கிக்கிட்டீங்க. அவங்கக்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த வீடு கை நழுவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையில் அதை அவங்க விசாரிக்க கூட இல்லை. அப்புறமா நீங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அந்த வீட்டில் நீங்கள் போய் குடியிருக்கும் போது, ஓ நம்ம பார்த்து நம்ம லைக் பண்ணி நம்ம கொடுத்த காசில் இவர் அவர் பேரில் வாங்கிட்டார், இவ்வளோ முட்டாளாக நம்ம இருந்திருக்கோமேன்னு அவங்க நினச்சி அப்போ கூட அவங்க அதை பெருசு பண்ணாமல். ஏன்னா உண்மையிலேயே லக்ஷ்மிகா பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அவங்க அந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. எல்லா மினிஸ்டர்ஸும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. இந்த பக்கம் ஜெயலலிதாவுக்கு தெரியும், அந்த பக்கம் கலைஞர் அவர்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட் ஆயிருக்காது, நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், என் வீட்டை ஏமாற்றி அவர் வாங்கிட்டாருன்னா அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அக்கா அப்படி செய்யவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய பெருந்தன்மை. இதுக்கு நடுவில் போன வருஷமே இவர் ரொம்ப கஷ்டப்படுறேன்லாம் சொன்னதுனால கார்த்திக் அவர்கள் நடிகர் சங்கம் மூலமாக அவருக்கு 25,000 ரூபா பண முடிப்பு, அதாவது ஏஜிஎம்மில் அப்ரூவல் வாங்கி மேடையில் அவருக்கு ஒரு அவார்டும் ஒரு பண முடிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனாலும் அவர் தொடர்ந்து தான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு. 6 கோடிக்கு வீட்டை விற்றுட்டு எதுக்குங்க கஷ்டம்? ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டி நகரில் என்கிட்ட ஒரு நல்லி பக்கத்தில் எனக்கு ஒரு கடை இருக்குது, அந்த கடையை என்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கிறதுக்காக நமது மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரை சேர்ந்தவங்களும் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, ரோட்டில் என்னை காரை வச்சு அடிக்க பார்த்தாங்க. இதை பல இன்டர்வியூவில் பல பேர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. என் இன்டர்வியூவில் இதை சொல்லும்போது நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன், நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்னா, சரி ஒரு மந்திரிக்கு உன்னுடைய இடம் தேவையில்லை, அவங்களுக்கு அப்படி உண்மையிலே சொத்து வேணும்னா ஒரு நடிகன்கிட்ட இருந்து அடித்து அதை பிடுங்க வேண்டிய ஒரு அவசியம் கலைஞர் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தேவைன்னு எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் நான் போய் உதவி உதயநிதி அவர்கள்கிட்ட தான் கேட்டேன்னு வேறு இப்போ சொல்லியிருக்காரு புது இன்டர்வியூவில். அப்போது அவங்க அவ்வளோ மோசமானவங்களாக இருந்திருந்தா நீங்கள் எப்படி அங்கே போய் கேட்குறீங்க? எப்படி உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு எப்படி நீங்கள் தைரியமாக அங்கே போய் கேட்டீங்க? அவங்கள பற்றி எவ்வளோ தப்பாக நீங்கள் பேசியிருக்கீங்கிறதுக்கு பல இன்டர்வியூஸ் இருக்குது. அவர் எப்படின்னா ஒரு பச்சோந்தி மாதிரி, தனக்கு வேணும்னா ஒருத்தர் ரொம்ப நல்லவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஒருத்தங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள ரொம்ப உடனே இவரை அடிக்க வந்ததாகவும், இவர் ரோட்டில் காரில் இவர் தானாகவே தடுக்கி விழுந்தா கூட என்னை காரில் இடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்கிறதும், போலீஸ் எந்த உதவியும் பண்ணலன்னு சொல்கிறதும். உண்மையிலே சொல்கிறேங்க, இன்றைக்கி நம்மளுடைய தளபதியான சிஎம்மான திரு விஜய் அவருக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக கொஞ்ச நாள் அவரை பற்றி கூட எதாவது சொல்லுவார். ஏன்னா இவருக்கு அந்த ஒரு உள் மனசில் நன்றிங்கிறதே இவர் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஏன் இவர் முதியோர் இல்லத்தில் உட்காந்துருக்காருன்னா, இவர் கடன் வாங்கினவங்க எல்லாரும் இவரை நெருக்கிறாங்க. கடனை கொடு, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறதுனால எங்கே கையில் இருக்க காசு போயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறாரு. முதியோர் இல்லத்தில் உட்காந்துட்டேன்ப்பா, எனக்கே ஒன்றும் இல்லைப்பா, என்னை யாராவது இங்கே தொந்தரவு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுதாபம் இவருக்கு கிடைக்கும், அமைச்சரவையோடைய ஒரு அனுதாபம் இவருக்கு கிடைக்கும், போலீஸ் இவரை பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் போய் முதியோர் இல்லத்தில் உட்காந்துருக்காரு. முதியோர் இல்லத்தில் உட்கார்றவர் காலில் போட்டிருக்கிற செருப்பே 6,000 ரூபாங்க. இப்போ 6,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி உங்களுக்கு போடும்பொழுது, இன்றைக்கி லேட்டஸ்ட்டு செப்பல் இது, அதனால் நான் சொல்கிறேன், 6,000 ரூபாய்க்கு செப்பல் போடுறவங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள்? இதெல்லாம் எனக்கு நம்புகிற மாதிரியே இல்லை. பட் எது எப்படி இருந்தாலும் அவர் 3 பெண்களுடைய வாழ்க்கையை அவர் கெடுத்திருக்காரு. ஸோ அந்த சாபம் இவரை சும்மாவே விடாது. அவர் மட்டும் இல்லைங்க, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் தன் வீட்டில் இருக்கிற தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ கண்ணீர் விட வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்கதி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர் இல்லை. அவர் என்னை திட்டிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் ஒரு சரண்டர்ட் சோல். ஒரு கிருஷ்ணர்கிட்ட சரண்டராக இருக்கும்போது எங்களுடைய யூனியனான ஃபிலிம் சேம்பரை பற்றி அவர் தப்பாக பேசுனது என்னால் தாங்கவே முடியல. நீ காசை கை நீட்டி வாங்காமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, வாங்கிட்டு நீ இப்படி சொல்கிற. போயஸ் ரோடு லக்ஷ்மிகா கொடுத்த காசு, அந்த வீட்டை வாங்கி அதை உங்கள் வீடு மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அதையும் நீங்கள் விற்றுருக்கீங்க. அந்த வீட்டை காலி பண்ணாமல் அந்த டாக்டர் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்ச துன்பம் இல்லை. 2.5 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் 6 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த மனுஷனால் வர முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் அடியாட்களை வச்சு அவரை நீங்கள் மிரட்டியிருக்கீங்க. ஆனால் உங்களை மிரட்டினதா சொல்கிறீங்க?
ஒன்றுமே புரியல. ஸோ என்னுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொல்கிறேன், பி ஆல்வேஸ் கேர்ஃபுல். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸும் அதில் படிக்கும்போது அவர் ரொம்ப எல்லாருமே உருகி போயிட்டீங்க. அப்படி உருக வேண்டிய மனுஷனே இல்லைங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. நன்றி. ஒன்ஸ் அகெயின் ஐ லவ் யூ ஆல். see you in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.